நான் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை இன்று சந்திப்பதற்காக அனுமதி கோரி கடிதம் எடுத்து சென்றேன். செல்லும் வழியில் அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து தனது இல்லத்திற்கு புறப்பட்டு வந்துவிட்டார். அந்த வழியிலே, அதாவது பட்டினப்பாக்கம் சிக்னல், அந்த பட்டினப்பாக்கம் காவல் நிலையம் இருக்கிற பக்கத்தில் சரியா அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் அவருடைய வீடு இருக்கு போல். நான் அந்த சிக்னலில் நிற்கிறேன். முதல்வர் அந்த அவருடைய பாதுகாப்பு அணிவகுப்போடு அவர் அந்த அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே, அந்த வளாகத்துக்குள்ளே அவர் வாகனம் உள்ளே சென்றது. நான் பிறகு அந்த கான்வாய் முடிந்த பிறகு சிக்னல்லாம் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது, அதாவது ஆன் சைடில் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பிறகு கான்வாய் முடிந்த பிறகு கொஞ்சம் நெரிசலாக இருந்தது அந்த சாந்தம் சர்ச் வரைக்கும். அதையும் கடந்து போயிட்டு தலைமைச் செயலகத்தில் போயிட்டு கேட்டில் போலீஸ்காரங்க இருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தே நான் சிஎம் ஆஃபீஸில் அவங்களுடைய செயலாளர் 2 லக்ஷ்மி பிரியா, அவங்களுடைய லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் உடைய அலுவலகத்தில் பேசிவிட்டு தான் இங்கேருந்து நான் புறப்பட்டு போகிறேன். அங்கே சென்ற உடனே போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்க, செயலாளர் அலுவலகத்துலேருந்து. சரி அப்போ போங்கன்னாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நிறைய கூட்டம், எல்லாருமே ஒன்றா விட்டுட்டாங்க இல்லையா. என்ட்ரி போட்டுற ப்ராசஸில் கூட்டமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடினா உடனே போகிற மாதிரி இருக்கும், இப்போ அது மாதிரி இல்லை. எல்லோரையுமே ஒரே இதில் கூட்டத்தில் நெருக்கடியான சூழ்நிலை நின்றுட்டு, அப்புறம் பேக்லாம் செக் பண்ணிவிட்டு, ஸ்கேனிங்கில் விட்டுட்டு, அப்புறம் என்ன அட்ரஸ்லாம் எழுதிட்டு என்ன செக் பண்ணிவிட்டு, சரி நான் தலைமைச் செயலகம் பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அலுவலகம் வழியாக 2ஆம் மாடி ஏறி அப்படி போயிட்டு முதல்வர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் செயலாளர் 2 லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ்னுடைய நேர்முக உதவியாளர் லிங்கேஸ்வரன் அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்துட்டு, நான் எழுதின இந்த உலக மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இருக்கார் இல்லையா, கந்தவேலு, உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அவர் என்ன செஞ்சார், இன்றைக்கி கடிதத்தை கொடுத்து அனுமதி கேட்டிருக்கிறார். முதல்வருடைய சந்திப்புக்குரிய நேரத்தை ஒதுக்கி தருமாறு. எதற்காக கேட்டிருக்கார் அப்படின்னா, தன்னுடைய தமிழ் வளர்ச்சி திட்டங்களுக்காக கேட்டிருக்கிறார். சரியா. இந்த மாநில மக்கள், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், ஐஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி செய்யக்கூடிய அந்த மதிப்புமிகு கனவான்கள், அப்போ மாண்புமிகு அமைச்சர்கள், அந்த கனவான்கள், அப்போ மாண்புமிகு முதலமைச்சர்கள், அவங்களாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த திட்டங்களுக்காக செம்மொழி, இப்போ நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், பெரும்பாக்கத்தில் இருக்குது. அடுத்து நான் பேசிகிட்டு இருக்கிற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது தரமணி உலக தமிழராட்சி நிறுவனம். அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் தான். இங்கேருந்து மதுரை எத்தனை கிலோமீட்டருன்னு எனக்கு துல்லியமாக சொல்ல தெரியலை, இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் வளர்ச்சி திட்டங்கள், உலக தமிழ்ச்சங்கம் வளர்ச்சி திட்டங்கள், இந்த 3 முப்பெரும் திட்டங்கள் இருக்கு இல்லையா, இவற்றிற்குரிய அரசு அங்கீகாரம் நான் நீண்ட காலமாகவே கேட்டுட்டு இருக்கேன். 12/12/2012 முதல் திட்டம் கொடுத்த நாள் முதல் திட்டங்கள் படிப்படியாக தமிழக அரசால், தமிழக முதல்வர்களால், தமிழக அமைச்சர்களால், தமிழக ஐஏஎஸ்களால், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர்களால், உலக தமிழராட்சி இயக்குநர்களால்
ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். சரியா? யாரோ ஒருத்தர் மட்டும் கை காட்ட முடியாது. இது அரசினுடைய திட்டங்கள். இத்தனை பேரும் என்னுடைய அறிவார்ந்த